உட்காந்து உலகத்திலே கஷ்டம். தமிழ்நாட்டில் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிறதா, கொலை கூட பண்ணிடலாம், அது ஈஸி. இந்த பக்கம் அம்மா, இந்த பக்கம் அப்பா, தெருவில் போறவன் வர்றவன், பொண்ணு கொடுத்தவன் கொடுக்காதவன் எல்லா பயிலும் கேட்காம ஒழுங்கா படிக்கிறியா இல்லையா அவ்வளோ பேரும் கேட்பாங்க. எதுக்குன்னு தெரியா? 10th ஸ்டாண்டர்ட் வந்தோடனே 9ஆம் கிளாஸ்ல கொலை பண்ணவன்லாம் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறானா என்ன? பார்க்குறவன்லாம் ஒரு கெட்டவனை பார்க்குற மாதிரியே பார்க்குறது. ஒழுங்கா படிக்கிறியா இல்லையா, ஒழுங்கா படிக்கிறியா இல்லையா? டே, நான் ஒழுங்கா தாண்டா படிக்கிறேன், என் சப்ஜெக்ட்ல என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. காலையில் 4 மணிக்கு அம்மா எந்திரிச்சிருவாங்க. அம்மா அன்பால் மிரட்டுவார், அப்பா உருவத்தால் மிரட்டுவார். வீட்டுக்குள்ள போலீஸ் மாதிரி ட்ரெஸ் போடாத ஒரு போலீஸ் அப்பா உட்காந்துருப்பாரு, அந்த கண்ணாடி போடாத ஒரு டீச்சர் அம்மா உட்காந்துருப்பாங்க. 2 பேரும் பக்கத்தில் இப்படி நெருக்கமாக உட்காந்துட்டு, ஒருத்தங்க கையில் பால் சொம்பு இருக்கும், காஃபி, பிள்ளைக்கு அக்கறையா இருக்காங்களா, இன்னொருத்தர் விசிறி வச்சிருப்பாரு. படிப்பா, எப்படி படிப்பான் ஒருத்தன்? இந்த பக்கத்தில் 85 கிலோவில் ஒரு ஆள், இந்த பக்கம் 65 கிலோவில் ஒரு ஆள். 2 பேர் கையில் வச்சிருக்கிறது கத்தி மாதிரியே இருக்கு. படிச்சிடணும், ஏன்னா 496 மார்க் எடுக்கணும். எடுத்த உடனே ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்தில் +1ல ஃபர்ஸ்ட் குரூப் சேரணும். சேர்ந்து முடிச்சோடனே அதுக்கப்புறம் நாயா 2 வருஷமும் 11ஆம் கிளாஸே படிக்காம 12ஆம் கிளாஸை கஷ்டப்பட்டு படிச்சு மனப்பாடம் பண்ணி நெஞ்சில குத்தி தலை நிறைய வெடிச்சு ஆளே கலவரமா மாறி, இவன் என்னமோ ஆகி போச்சு, இந்த பிள்ளைக்கு நல்லா தானே நான் மேலே தெரு விட்டு பையன் சொல்ற அளவுக்கு அவனை காயப்படுத்தி புண்படுத்தி 1190 மார்க் எடுக்க வைக்கணும். எடுத்து முடிச்சவனே ஏதாவது ஒரு காலேஜில் இன்ஜினியரிங்ல பக்காவான கோட்டால கிடைக்கணும். அந்த 4 வருஷமும் அவன் செத்தான். அவனை கொன்று ஆளாக்கி காலுகையெல்லாம் நொடமாக்கி அவன் கவிதையை கொன்று, அவனுடைய கட்டுரையை கொன்று, தமிழ் ஆர்வத்தை கொன்று, தேசியம் பற்றிய சிந்தனையை கொன்று, சமூகம் பற்றிய பார்வையை கொன்று, எழுத்து விட்டு மாமாக்கு கால் உடிஞ்சிருக்குங்கிற கவலையை கொன்று, ரயில் ஆக்சிடென்ட்டை கொன்று, பஸ்ஸுக்கு செத்து போறவனை பற்றி கவலைப்படாம, டிக்கெட் விலையேறதை பற்றி கவலைப்படாம, பெட்ரோல் விலையேறதை பற்றி கவலைப்படாம, ஏழைகள் இந்த தேசத்தில் எதை பற்றி இருக்காங்கன்னு கவலையே படாம 4 வருஷமும் நாய் மாதிரி படிக்க வச்சு, அப்புறம் எடுத்த உடனே கேம்பஸ்ல அவன் எப்படியாவது தேறி பெரிய ஆளாகி எடுத்த உடனே 17,500 சம்பளத்துக்கு போனவனையும் அடுத்து அமெரிக்காவுக்கு ஆன்சைட்டுக்கு போறதுக்கு பிள்ளைய போட்டு சாவடிச்சு, அடுத்த 2 வருஷம் அமெரிக்காவில் போயிட்டு அமெரிக்காவுடைய எந்த திசையும் பார்க்காம காசை பத்திரமா சேமிச்சு அறிவி தேடாம 5 லட்ச ரூபா பணத்தோட இவன் வந்தானா பக்கத்து சீட்லேயே ஒரு பிள்ளை 35,000 சம்பாரிச்சிருக்கு. இவனுக்கு 35,000, அவனுக்கு 35,000. ஏற்கனவே கையில் ஒரு 5 லட்ச ரூபா பணம் இருக்கு. 35 70,000 ரூபாய் ரெண்டையும் சேர்த்து விட்டோம்னா இவங்க குடும்பம் நல்லா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டுட்டாங்க. இவருக்கு 35, அவருக்கு 35. கல்யாணமான அடுத்த வருஷத்துலேருந்து பொண்ணு வீட்டிலேருந்து 5 லட்சம், பையன் வீட்டிலேருந்து 5 லட்சம் போட்டு ஓப்பனிங்கா ஒரு பணத்தை முன்னால வச்சு பேங்க்ல இருந்து 60 லட்ச ரூபா லோன் எடுத்து இவங்க கையில இருந்து கொஞ்சம் இஎம்ஐ, இவங்க கையில இருந்து கொஞ்சம் இஎம்ஐ, ஊர் தாண்டி ஊரை பக்கத்துல ஒரு இடம் வாங்கி கீழே மேலே மீடு வச்சு 2 ரூம் வச்சு வாசல்ல ஊஞ்சல் வச்சு கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை பத்து கடன் வாங்கி கடனை கட்டுறதுக்குள்ளே சாகிறதுக்கு இப்பயே சாகலாம், இப்பயே செத்தலாம். The very purpose of life is living. வாழுதலுடைய அடிப்படை நோக்கம் என்பது வாழுதல் தான். வாழுதலுடைய அடிப்படை நோக்கம் என்பது சாதித்தல் அல்ல.